வணக்கம் தமிழா. லாவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பகர்ணம் மாதிரியான ஒரு கம்பெனி. திடீர்னு முடிச்சுட்டு சுறுசுறுப்பாக பல ஃபோன்கள் இறக்கிட்டு இருக்காங்க. லாவாவோட அந்த பிளேஸ் சீரீஸில் பல ஃபோன்கள் வருது. ஸோ பிளேஸ் ப்ரோ வந்தது, அப்புறம் பிளேஸில் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து போன வாரம் கொண்டு வந்தாங்க. அதோட வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தேன். இப்போ பிளேஸ் நெக்ஸ்ட்னு ஒரு ஃபோனை வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் நெக்ஸ்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 9300 கிட்ட வருது. பிளேஸ் ப்ரோவோட விலை வந்து 10500 கொண்டு வந்தாங்க. ஸோ ரெண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சிப்செட் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் நெஸ்ட்டில் அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது, இந்த பிளேஸ் நெஸ்ட் வந்து ஒரு 10000 ஒரு நல்ல ஒரு ஃபோனாக இருக்குமாங்கிறத இந்த பதிவு நம்ம பார்க்கலாம். ஸோ லாவா பிளேஸ் நெக்ஸ்ட்டோட விமர்சனம் தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பதிவு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 3 கலரில் இந்த ஃபோன் வருது. இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ லாவா வந்து இந்தியா கம்பெனி, இந்த ஃபோனை வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கிறாங்க. ஸோ மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் பேக் கேஸ் தராங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்குது. இதான் வந்து இந்த லாவா பிளேஸ் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். ரெட் கலர் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடித்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கலர் உங்களுக்கு பிடித்திருக்கா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து கிளாஸ் பேக்கில் பண்ணியிருக்காங்க. ஒரு 203 கிராம் வெயிட் இருக்குது. 8.9 mm திக்னஸில் இது பண்ணியிருக்காங்க. ஃபினிஷில் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ வந்து நல்ல ஒரு ஃபினிஷில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வராங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி இருக்குது. சரி, இப்போ பாக்ஸுக்குள்ளே வேற என்ன பார்த்துட்டு டிசைனுக்கு வரலாம். ஸோ இந்த ஃபோனோட சர்வீஸை பற்றி ஒரு டீட்டெயில் கார்டு தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனு வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு போக வேண்டிய தேவையில்லை. அவங்க வீட்டுக்கே வந்து ஃபோனை வந்து செக் பண்ணி வேணும்னா அதை கொண்டு போய் ரிப்பேர் பண்ணி உங்கள் வீட்டுக்கே கொண்டு வருவாங்களாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த கார்டில் போட்டிருக்காங்க. ஒரு 10 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் USB டைப் C கேபிள் வந்து பாக்ஸுக்குள்ளே இருக்குது. நான் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பேக் நல்லாவே இருக்குது. மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் இல்லை. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், USB டைப் C போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 2 சிம் போடலாம். கூடுதலாக மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டூவல் ஓல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்டோடு இது வருது. ஸோ இப்போ நான் வந்து ஃபோனை செட் பண்ணிட்டேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஒரு 13.7 GB வந்து சிஸ்டம் மற்றும் மற்ற ஆப்ஸுக்கு போகுது. ப்ளூடூத் எதுவும் இல்லை. ஒரு க்ளீனான ஒரு ஆண்ட்ராய்டு இன்ஸ்டலேஷன் வந்து இதில் தந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம். FM ரேடியோ இருக்குது. சென்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சென்சர் இருக்குது. பட் ஓரியன்டேஷன் சென்சர், ஜைரோஸ்கோப் சென்சர் அதெல்லாம் வந்து இல்லை. மேப் ஒர்க் ஆகும். மேக்னெட்டிக் சென்சர் இருக்கிறதுனால மேப் ஒர்க் ஆகும். பட் ஜைரோ சென்சர் வந்து இதில் கிடையாது. இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 inch டிஸ்பிளே தராங்க. HD+ ரெசல்யூஷனோடு வருது. வாட்டர் டாப் நாட்ச் இருக்குது. 2.5D கர்வ்டு கிளாஸ் இருக்குது. டிஸ்பிளே பெரிதாக சொல்லும்படியாக ஒன்றும் இல்லை. வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து ரொம்ப பெரிதாக இல்லை. பட் ஒரு நார்மல் யூஸுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் பார்க்கும்போது ஸ்க்ரீன் நல்லா இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இது ஓகே. ஒரு டீசெண்டான ஒரு நார்மல் டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. ஓகுன்னு சொல்லும்படியான எந்த டிஸ்பிளே இல்லை. பட் ஒரு ஆவரேஜ் டிஸ்பிளே பேனல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து இதில் கிடையாது. பிளேஸ் ப்ரோவில் வந்து அதை தந்திருந்தாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன், தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். இப்போ இந்த ஃபோனோட சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Helio G37 சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து அவங்க வந்து லாவா பிளேஸ் ப்ரோன்னு ஒரு ஃபோன் கொண்டு வந்தாங்க. அந்த ஃபோனுக்கு இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபா தான் வித்தியாசம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சிப்செட் தான் Helio G37 கொண்டு வந்தாங்க. 4GB ரேம் இருக்குது. 3GB விர்ச்சுவல் ரேம் இருக்குது. 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடய வருது. ஒரு நார்மல் யூஸுக்கு, ஒரு பேசிக்கான டாஸ்க்குக்கு, ஒரு சின்ன சின்ன கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு அதுக்கெலாம் வந்து ஓகே. ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு நார்மல் யூஸுக்கு சின்ன சின்ன கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு வந்து இது ஓகேயாக இருக்கும். பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேமரா தந்திருக்காங்க. ஒரு 13 MP மெயின் கேமரா, 2 MP மேக்ரோ சென்சர் இருக்குது. ஒரு VGA கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து ஒரு 8 MP கேமரா தந்திருக்காங்க. 1080p நீங்கள் மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்கலாம். கேமரா மோடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஃப் மோடு, ப்ரோ மோட், பேனரோமா, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், மேக்ரோலாம் இருக்குது. இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு 12 வந்து ரன் ஆகுது. ஃபீச்சர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டன்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான சில ஃபீச்சர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் கால் பண்ணலாம், டேக் ஃபோட்டோ, வீடியோ, ஸ்க்ரீன் கேப்சர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஆப் லாக்ஸில் உண்டு, டுவல் ஆப்ஸ் கிடையாது, 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, ஸ்மார்ட் ஆன்சர் இருக்குது, குவிக் ஒரு பவர் பட்டன் வச்சு நீங்கள் கேமராவை குயிக்காக ஓப்பன் பண்ணலாம், லெஃப்ட் டு வேக், சிங்கிள் ஹேண்ட் மோட். ஸோ இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்திருக்காங்க. ஜெஸ்டர் ஆம் மோட், ஜெஸ்டர் நேவிகேஷன் ஆப்ஷனும் இதில் உண்டு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 10 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. ஸோ சார்ஜிங் வந்து டைம் ஆகும், ஏன்னா வந்து 10 வாட்ஸ் தான் இருக்குது. சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இதான் வந்து லாவா பிளேஸ் நெக்ஸ்ட். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசானில் வாங்கலாம், மற்றபடி லோக்கல் ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் நீங்கள் வாங்கலாம். அப்புறம் வந்து பிளேஸ் ப்ரோன்னு ஒரு ஃபோன் கொண்டு வந்தாங்க. அது வந்து 10,500 கிட்ட இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபா டிஃப்ரென்ஸ். டிசைன் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் அந்த பிளேஸ் ப்ரோவில் வந்து உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க, மெயின் கேமரா. 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பேனலில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து லாவாவோட பிளேஸ் நெக்ஸ்ட். ஸோ பல ஃபோன்கள் சேமாக கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 1000 எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு இந்தியா ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா லாவா பிளேஸ் 5G ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கலாம், பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஒரு 1000 ரூபா தான் வித்தியாசம் நினைக்கிறேன் இதுக்கும் அதுக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து பிளேஸ் ப்ரோ வாங்கலாம், ஒரு 750 ரூபா, இதை விட கொஞ்சம் அதிகம். பட் பிளேஸ் ப்ரோ வாங்குறது பெட்டர் இதுக்கு கம்பேர் பண்ணுவது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது ரேஷ்மராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.